back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு Nykaa and H&M ஓட ஹால் தான் வந்து பார்க்க போறோம். என் சேனல் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே வந்து தெரியும், நான் யூஸ்வலி வந்து இந்த மாதிரி பேக்ஸ்லாம் காட்ட மாட்டேன், எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் நான் ஷாப் பண்ணுவேன். ஸோ இட் இஸ் வெரி ரேர் ஃபார் மீ டு கோ டு ஸ்டோர் அண்ட் பை சம்திங். அண்ட் ஆல்சோ இன் திஸ் ஹால் நான் அமேசானும் இன்க்ளூட் பண்ணுவேன். ஓவராலா நான் இது வரைக்கும் என்னோட வீடியோஸ்ல இருந்து உங்களுக்கு காட்டாம இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இந்த வீடியோல இருந்து இறக்க போறேன். வேற ஒன்றும் இல்லை. நைக்கால இருந்து நான் பெருசா வந்து ஷாப்லாம் வந்து பண்ணல. அங்க நான் ஒரு பொருள் தான் வாங்கியிருந்தேன். பட் தென் சின்ன பேக் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய பேக்ல கொடுத்தாங்க, அவ்வளவுதான். சிம்பிள் as that. ஸோ நான் நைக்கால இருந்து ஷாப் பண்ணியிருந்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட் பிளஸ் LHA கிளென்சர் பயங்கரமான பிரேக் அவுட் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ டென்ட் கேர் அபவுட் மை ஸ்கின் ஃபார் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ். யூஸ் ரேண்டம் ஃபேஸ் வாஷ், சோப்பு எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஒரு கிளென்சிங் ஆயில் நான் சொல்லுவேன், அது இருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஹெவி மேக்கப் போட்டிருந்ததுனால சரி என்ன பண்ண, வேற எதுவும் டக்குன்னு கிடைக்கலன்னு அதை யூஸ் பண்ணேன். அண்ட் இட் as usual பயங்கரமான எனக்கு பிரேக் அவுட். ஸோ என்னோட ஸ்கின் நாட் இன் இட்ஸ் வெரி குட் ஃபேஸ். ஸோ அதனால ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஜெல் எப்போதுமே நான் ட்ரீட்மெண்ட் ஜெல் மாதிரி நைட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நம்மளோட வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன் செபோ ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர்த்து ஒரு ஃபேஸ் வாஷாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் ரீசெண்டாக மீட் பண்ணியிருந்த போது ஹர் ஸ்கின் வாஸ் வெரி நைஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்னி ப்ரோன் தான். ஸோ நான் வந்து கேட்டிருந்தேன், உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னது ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவங்களோட ஃபேஸ் வாஷ்னு மென்ஷன் பண்ணது இந்த மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். ஸோ நான் வந்து நைக்காக்கு நேற்று போன உடனே இப்போ வாங்கிட்டேன். ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 299 சம்திங், நேற்று ஆஃபரில் 284 சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி யூஸ் பண்ணேன், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ரொம்ப சோப்பி கிடையாது, பட் இட் கிளென்சஸ் யுவர் ஸ்கின் வெரி வெல். இன்னும் எனக்கு ஆக்னி ஆர் கியூர் பண்ணுதா எந்த லெவலுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் யூசிங் இட். மேபி ஓவர் த டைம் ஒரு ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணலாம். மினிசோ போயிருந்தேன், சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்ற மாதிரி தான் போனேன். பட் தென் இது எனக்கு கொஞ்சம் யூனிக்கா இருந்தது. இதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், பட் தென் நான் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் நான் போன வரைக்கும் மினிசோல வந்து நார்மல் ஷீட் மாஸ்க் இருக்கும் ஒரு வேரியன்ட்ல. பட் இந்த வாட்டி நான் வாங்கியிருந்தது வந்து மினிசோல இருந்து பபிள் ஷீட் மாஸ்க். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி ஒரு ரீல்ஸ் மாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். பிரைட்னிங் பபிள் ஷீட் மாஸ்க் ப்ளூபெரி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டெயில்ஸ் ஃபார் ₹120. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. பபிள் ஷீட் மாஸ்க்கு ட்ரை பண்ணதே இல்லை. நானும் எல்லா வீடியோஸ்லயும் பார்ப்பேன், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் a trial. It's not going to be part of my ஸ்கின் கேர் ரொட்டீன். ஏதோ ஒரு டே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணோம்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பை தான் அது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஐ பர்ச்சேஸ்ட் வந்துட்டு மினிசோட இன்னொரு ஒரு செட் மாதிரி, இது ஃபேஷியல் செட். இதுல வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு சீரம், அதுக்கப்புறம் ஒரு ஷீட் மாஸ்க், அந்த மாதிரி ஒரு காம்போ. இதுவுமே வந்து சேம், இட் இஸ் ஃபார் ₹90. நான் வாங்கினது வந்து டீப் அண்ட் ஜென்டல் எக்ஸ்ஃபோலியேஷன் ரிவைவ் டல் ஸ்கின். பேசிக்கலி இது வந்து பிரைட்னிங் கிட். பாடி ஷாப் வந்து அனதர் வெரி குட் ரினவுண்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் என்கிட்ட பெருசு பாடி ஷாப்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடையாது. பட் பேக் இன் டைம் ஐ ஹாவ் யூஸ்ட் சம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பாடி ஷாப். அவங்களோட பாடி வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், லிப் பாம் ட்ரை பண்ணியிருக்கேன். Like very rarely I've tried Body Shop and I like Body Shop. Planning to gift it to someone. Satsuma அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்ச், பேசிக்கலி இது ஆரஞ்ச் ஃப்ரூட் இருக்குல்ல அதோட வேரியன்ட். ஸோ அதில் வந்து ஒரு ஷவர் ஜெல் நான் இந்த பாடி ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கரண்ட்லி ஆஃபர் எதுவுமே இல்லை. அது ₹495 ஃபார் 250 ml. ஜென்ரலாகவே வந்துட்டு H&M போயிட்டு வாங்குற பர்சன் வந்து கிடையாது. ஐ ரேர்லி பை. எப்படி நான் பாடி ஷாப் சொல்லணும், அந்த மாதிரி ஜீன் ஒரு மாதிரி ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அந்த விஷயம் அப்படின்னா அங்கே போய் வாங்குவேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஆஃபர்ல ஏதாவது ஃப்ரெண்ட் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அப்படி போய் பார்க்கறது தான். பட் நாட் ரியலி யூனோ ஃபார் மை கோ டு அந்த மாதிரிலாம் கிடையாது. H&Mல என்ன வாங்கியிருந்தேன், இது ஆக்சுவலி நான் வாங்கல. திஸ் இஸ் ஃப்ரம் H&M, இந்த சைஸ் L. இது வந்து ஒரு பேசிக் டிஷர்ட், ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் பேசிக் டிஷர்ட். ஃபுல் ஹேண்ட்லாம் அதிகமாக போட்டது கிடையாது டிஷர்ட்ஸ்ல. ஸோ ஐம் லைக்கிங் இட். நெக்ஸ்ட் ஒன் நான் H&Mல இருந்து வாங்கியிருந்தது வந்து இந்த சன் கிளாஸ், கேட் ஐ சன் கிளாஸ் வாங்கியிருந்தேன். நான் பெருசா சன்கிளாஸ் பர்சனே கிடையாது. டிராவல் பண்ணும்போது சும்மா வெயில போகும்போது சும்மா அப்படியே கூலா போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டாய் வந்துட்டு சூட்ஸ் மை ஃபேஸ் ஷேப். ஸோ ஐ காட் திஸ் ஒன். இட் ரிட்டெயில்ட் ஃபார் ₹299 என்னமோ ஆஃபர்ல இருந்தது, 50% ஆஃப்ல. ஸோ எஸ், இப்படி நம்ம கூலா போட்டுட்டு கூலா வெளியில போகலாம். அதுக்கு டிராவல் பண்ண ஒரு நல்ல பிளேஸ்க்கு போகணும். நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க கிச்சனுக்கும் பாத்ரூமுக்குமே நான் இதை போட்டு போகணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டெகேஷன் போனால் அழகாக என்ன கூலாக போட்டு ஒரு ட்ராவல் கேர்ள் மாதிரி போகலாம். அந்த அதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டியது. ஸோ எஸ், திஸ் இஸ் ஒன் பர்ச்சேஸ் அண்ட் ஐ லைக் த குவாலிட்டி ஆஃப் இட்.
லைக் நல்லா திக்கா ஸ்டர்டியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ஒரு லாங் பிளாக் பாடி ஃபிட்டிங் பாடிகான் ஃபுல் லென்த் ட்ரெஸ். நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல். நான் ஆக்சுவலி ஒரு ட்ரெஸ் வாங்குற ஐடியாவே இல்லை, சும்மா ரேண்டமா வந்து போயிருந்தது தான். ஆனால் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஐ நீட் திஸ் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி உடனே ட்ரையல் ரூம்ல போட்டு பார்த்துட்டு it retailed for rupees 1500, no offer, nothing. I bought it for 1500 itself. Actually நான் இதை வாங்க வேண்டாம், சரி இப்போ நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தென் இப்போ மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இட் லுக்ஸ் நைஸ், ஐ வேர் இட் எனிவேர், ஐ வேர் இட் எனிவே, ஏன்னா பேசிக் கலர் எப்படினாலும் போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ லவ்ட் ஹவ் இட் ஃபிட்டட் ஆன் மீ. இட் லுக்ட் ஃபைன் இன் எவ்ரி பாசிபிள் வே மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் வாங்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் கோல்டு ஆக்சசரிஸ்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைக் டெயின்டி கோல்டு ஆக்சசரிஸ் கிளாஸியாக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அந்த டே வந்து நான் ஒரு கோல்டு பிரேஸ்லெட்ஸ்லாம் போட்டிருந்தேன்னா, ஸோ இந்த ட்ரெஸ் போடும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. அதனாலேயே நான் இதை வாங்கிட்டேன். இன்னும் வெளியில் போடலை. ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் நம்ம ஸ்லிம் கேர்ள் ஆகிட்டு ஐ திங்க் தட் கொஞ்சம் டம்மி ஃபேட் நான் குறைச்சிட்டா இன்னும் பியூட்டிஃபுல்லாக எனக்கு இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் இஸ் அ பர்சனல் சாய்ஸ். வி ஆர் நாட் லைக் பாடி பாசிட்டிவிட்டி எதை பற்றி நம்ம இங்கே பேச வரல. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் மை பர்சனல் சாய்ஸ், அவ்வளோதான். ஸோ ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் கோல்டு ஆக்சசரிஸ். அதில் தான் நான் உங்களுக்கு இதை வந்து காட்ட போகிறேன். இதை நான் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3 months இருக்கும். இதை நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ஃபார் மை சர்ப்ரைஸ், மீஷோவில் இவ்வளோ குட் குவாலிட்டியில் இந்த ப்ரைஸில் ஒரு டெயின்டி பிரேஸ்லெட், ஸ்டாக்கபிள் பிரேஸ்லெட் செட் வாங்கியிருந்தேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கே வந்துட்டு இதோட லிங்க் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இந்த லிங்கை கீழே கொடுக்குறேன். இந்த வாட்டி நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் லிங்க் கொடுப்பேன். நம்புங்க. ஜுவல்ஸ் கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். மேபி இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்களா இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கோ, நான் இப்போ வந்து சுடிதார் ஒரு குர்த்தி போட்டுட்டு போகிறேன் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் திஸ் ஒன், லைக் இந்த மாதிரி பிரேஸ்லெட். சம்டைம்ஸ் என்ன பண்ணேன், நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கேன், பட் ஐ வாண்டட் டு லுக் வெரி அந்த ஒரு மாதிரி கிளாஸியாக அப்படியே இருக்கணும் அப்படின்னா இது ஸ்டாக்கபிள் தானே. ஸோ இந்த 3மே இருக்குல்ல, இந்த 3 டிசைன்ஸ், இது 3த்தையுமே வந்து நான் போட்டுப்பேன் அந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் ஒன்று, அதுக்கப்புறம் 2 ஸ்மால் சின்ன பிரேஸ்லெட் டைப்ஸில் ஒன்று, அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு டிசைனில். ஸோ டோட்டலி இட் கம்ஸ் வித் 7 பிரேஸ்லெட்ஸ். வாங்கும்போது அது மாதிரி கருத்துற மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. இட் இஸ் ஸ்டில் ஹேஸ் தட் quality even after using it for daily for 3 to 4 months நான் யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். மேபி ஐம் நாட் ஷியோர், பட் இனிமேல் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஃபார் திஸ் ப்ரைஸ் ஏதோ 200க்கு பிலோ தான் நான் வாங்கியிருந்தேன். சரியா ஞாபகம் இல்லை, புட் ப்ரைஸ் சம்வேர், பட் நல்ல குவாலிட்டி. யூ ஷுட் ஆல் செக் இட் அவுட். நான் இது பேசிக்கலி அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் மசாஜர். இதோட வாங்கின பர்பஸே என்னன்னா, ஷாம்பூ பண்ணும்போது எனக்கு எப்படி ஆகும்னா, என்னோட ஸ்கேல்ப் வந்துட்டு என்னோட ஹேர் கொஞ்சம் ட்ரை, பட் என்னோட ஸ்கேல்ப் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்ல வந்து நல்லா ஆயிலி ஆகிடும். இது நான் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 5 months இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு தான் என்னோட ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுவேன். ஸோ என்ன ஆகும்னா, ஆயிலியாக இருக்கனால எனக்கு ஒரு மாதிரி 3rd day 2nd டேவே வந்து இப்படி பண்ணால் ஒரு மாதிரி அந்த டர்ட் எல்லாமே ரொம்ப ஸ்டிக் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிலிகான் ப்ரஷஸ் இருக்கும் இதில், இந்த மாதிரி பாயிண்டட் சிலிகான் ப்ரஷஸ் அண்ட் இந்த மாதிரி ஹோல்டர். நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஹேரில் நல்லா மசாஜ் பண்ண அந்த மாதிரி. என்னதான் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வச்சு இப்படி பண்ணாலுமே எனக்கு என்னமோ அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணுறதுக்கு, ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அது மாதிரி டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்குன்னா உங்கள் ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வேரியஸ் பர்பஸ்க்கு நிறைய பேர் இதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஹேண்ட்ஸை வச்சு வாஷ் பண்ணுறதுக்கும் இதை நான் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கும் பிரேக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னோட குளிக்கும் போது நான் வந்துட்டு முடி அது வரது வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு இதை வச்சு நான் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணும் போது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃபேஸிங் ஹேர் ஃபால் இந்த ஏரியாவில். ஸோ ஆல் தட் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி, அதனால திஸ் ஒன் ஐ நீடட், ஸோ ஐ பாட் இட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபுட்வேர். நான் வந்து ஆஜியோவில் வந்து ஃபுட்வேர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு எனக்கு உடனே பிஞ்சு போயிடும், குவாலிட்டியே நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால நான் ஆஜியோவில் வந்து வாங்குறதே நிறுத்திட்டேன். ஸோ இந்த வாட்டி பர்த்டே டைம் அப்போ ஆஜியோவில் வந்து நிறைய சேல் போயிட்டு இருந்தது ஜூன் மந்த்தில். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு 2 ஃபுட்வேர் வந்து வாங்கியிருந்தேன். ஒன் வந்துட்டு அப்படின்னா பிளாக்ல ஒயிட் மாதிரி அந்த கொஞ்சம் அந்த ஸ்னேக் ஸ்கின் டிசைன் மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நல்லா ஒரு கோல்டனில்
ரோஸ் கோல்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸ். ஃபார் மை சர்ப்ரைஸ் இது ரேட்டு தான் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே. ஃபார் த குவாலிட்டி டிசைன்ஸ் இது ஃபேட் ஆகலை இப்போ வரைக்குமே. ஹை ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். அண்ட் ஆல்சோ நானே கேள்விப்பட்டேன் அந்த பிராண்டில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின பிறகு தான். லாஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ரம் திஃபா வந்துட்டு நீங்கள் டி நகர் போனீங்கன்னா திஃபா ஸ்டோர் அங்கே இருக்குது. நான் அங்கேருந்து தான் ஷாப் பண்ணியிருந்தேன். டூ செக் அவுட் தேர் இயரிங்ஸ் கலெக்ஷன், சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் ஐ ஃபைண்ட் இட் லிட்டில் ப்ரைஸி பட் த குவாலிட்டி இஸ் குட். இந்த ஜும்கா நான் வாங்கும்போது என்னோட ஐடியா அப்படின்னா நான் மல்டிபிள் அவுட்ஃபிட்ஸ்க்கு நான் போடணும். நான் வந்துட்டு பிங்க் கலரில் ட்ரெஸ் வாங்கினா பிங்க் கலரில் கமல் வாங்கணும்ன்ற ஆளே கிடையாது. ஐ ஜஸ்ட் பை திங்ஸ் தட் ஆர் எனக்கு தெரியும் ஒரு 5 ட்ரெஸ்க்கு என்னால் அதை நான் போட முடியும் மாற்றி அப்படிங்கிற மாதிரி. 135 rupees என்னமோ. அண்ட் ஆல்சோ அந்த ஏன் அவ்வளோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஒர்க் தான் ஒரு மாதிரி அந்த கிளாஸ் பெயிண்டில் ஒரு பெயிண்ட் மாதிரி வரலாம் அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் ஃபைண்ட் திஸ் மினிமலிஸ்டிக் ஆர் டெயின்டி ஆர் ஃபேன்சி இயரிங்ஸ் டூ. ரொம்ப பெரிய லூப் கிடையாது. நான் எப்போதுமே பெருசாக வளையல் மாதிரி போடுவேன். இப்போ நான் திருந்திட்டேன், அந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ், சுடிதார்ஸ், குர்த்திஸ், நான் எல்லாத்துக்கும் இதை நான் வேர் பண்ணிட்டேன். என்னது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது அந்த மாதிரி இருக்குது. பீட்ஸில் ஸ்டோன் சர்டன் ஐட்டம்ஸ் ஒரு ஹால் உங்களுக்கு நான் காட்டியாச்சு. பிகாஸ் நான் ஒரு இடத்துல இவ்வளோ ஷாப் பண்ணுற ஆள் கிடையாது. ஓவர் த டைம் தேவையான பொருளை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிக்கணும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.